சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சில பல ஆண்டுகளாகவே நீங்கள் நிறைய விதமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. எதுக்கெடுத்தாலும் தோல்வி, எதை பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எல்லா விஷயத்துலையுமே பிரச்சனை, இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட நீங்கள் தன்னுடைய குடும்பத்தை நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்துட்டுருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களாவது நன்மையை தருமா? கிரகங்களுடைய அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு? கிரகத்தாலேயாவது நமக்கு நல்ல விதமான பாசிட்டிவான பிரச்சனைகள்லாம், அதாவது பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்குமா? நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுமா? அட்லீஸ்ட் ஒரு 50% சால்வ் ஆகுமா அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி, சில பேர்த்துக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படிங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அந்த வகையில் உங்களுடைய குணாதிசயம் என்ன, சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறது என்ன, எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், உங்கள் ராசி அதிபதி யார் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்கு முதல்ல யார் ராசி அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றின்னு மறக்காமல் பதிவிடுங்க. ராசி மண்டலத்தில் காலபுருஷன் என்னும் உருவமாக கொண்டால் மேச ராசி கபாலம் என்பது போல் இந்த ராசி, அதாவது இந்த ரிஷப ராசி முகமாக சொல்லப்படுது. சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. புத்தகம் வாசிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்தமையான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு சொல்லி பதிவிடுங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது மற்றவங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். உங்களை எதிர்ப்பவங்க தான் தோற்று போவாங்களே தவிர உங்களால் மற்றவங்க ஜெயிக்கவே முடியாது. எதிரிக்கு எப்போதுமே சவாலாகவே நீங்கள் காணப்படுவீங்க. ஆனாலுமே நீங்கள் இயல்பாகவே சாதுவாக தான், அமைதியாக தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதாரணம் தரக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களின் செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். பொது காரியத்தில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு எப்போதுமே இருக்கும். அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா வேலையும் முன் நின்று செய்வீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காத ஒன்று. உடன் இருப்பவங்களோடு சேர்ந்து முன்னேறுவதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலும் ராசிக்கு 2வது இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வராரு. ஆகவே எல்லா விஷயத்தையுமே சூட்சமாக புரிவதில் சாமர்த்தியம் படைத்தவங்க நீங்கள். உங்களின் எண்ணத்தை முக குறிப்பிலேயே எதிரில் உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல் மற்றவங்களை கணிப்பதிலையும் நீங்கள் கில்லாடி அப்படின்னே சொல்லலாம். பால்யகால நண்பர்கள் உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி கூட்டாக பயணிக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவ்வப்பொழுது பழைய விஷயங்களை அசை போடுவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ராசிக்கு 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால முயற்சி திருவினையாக்கும் என்றபடி உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றியைத்தான் கொடுக்கும். சகோதரர்களிடம் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க. எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு. ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அனைவரிடத்திலும் பெரும் பக்தி கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கு ஒன்று அப்படின்னா துடித்து போயிடுவீங்க. தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளித்து வரும் சூரியனை போல உற்றார் உறவினர் எல்லோரையும் நேசிப்பீங்க. உங்களுக்கு பகைவர் அப்படிங்கிறதே கிடையாது. உங்களுக்கு பகைவர் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பகைவர்கள் இருக்கவே மாட்டாங்க. நமக்கு எதிரி நாமளே அப்படின்ற விதத்தில் தான் உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. உங்கள் பேச்சு செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்கம் விளைவை ஏற்படுத்திடுவீங்க. ஆகவே பேசும்போதும் செயல்படுத்தும் போதும் கனிவும் அதித்த கவனமும் உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு வலியுறுத்தப்படுது. உங்கள் ராசிக்கு 3வது இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா திரைத்துறையில் சாதனை படைப்பீங்க. இயற்கையான சூழ்நிலை நன்றாக உறங்குவீங்க.
இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டமாவது நன்மையை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலும் இந்த பதிவை ரிசர்வ் ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆனி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டம் எப்படி இருக்கும், உத்தியோகம் மற்றும் தொழிலில் என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் சாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள்லாம் சாதகமாக இருக்க பாதமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மீன ராசியில் சனி பயிற்சி நடக்குது. இதனால் நண்பர்கள் மற்றும் மூத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும். ரிஷப ராசியில் செவ்வாய் பயிற்சி நடக்குது. இதனால் ஆற்றல் அதிகரிக்கும், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மிதன ராசியில் சூரியன் பயிற்சி நடக்குது. இதனால் பணவரவு அதிகரிக்கும், ஆளுமை மேம்படும். கடக ராசியில் குரு பயிற்சி நடக்குது. இதனால் புதிய முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். சுக்கிர பயிற்சி நடைபெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். புத பயிற்சி நடைபெறுவதால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அதை மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில் ராகு பயிற்சி நடப்பதால் தொழிலில் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். சிம்ம ராசியில் கேது பயிற்சி நடப்பதால் குடும்ப விஷயத்தில் நிதானம் ரொம்ப தேவை. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கல, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பல வகையான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ராசியிலேயே செவ்வாய் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை, செயல்திறன் மற்றும் துணிச்சல் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போயிருந்த வேலை வாய்ப்பு முடிவுக்கு வரும். அந்த வாய்ப்புமே உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்க போகுது. சூரியன் 2வது வீட்டில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும், புதிய வருமான வாய்ப்புகளும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் நிறைய கிடைக்கும். வேலை மாற நினைப்பவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குருவின் பார்வையால் புதிய முயற்சிகள், ஒப்பந்தங்கள் மற்றும் வணிக விரிவாக்கம் போன்றவற்றில் சாதகமான பலனை பார்ப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கள் போகுது. சொத்து வாகனம் வாங்கும் நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேலும் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராசியில் இருப்பதால் சில நேரத்தில் முன்கோபம் அதிகரிக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் பொறுமையாக நீங்கள் நடந்துக்கணும். ராகுவின் தாக்கத்தால் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் அல்லது பணி சுமை அதிகரிக்கும். அதனை சவாலாக எடுத்துக்காமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. செலவுகளை கட்டுக்குள்ளே இருந்தாலுமே திடீரென குடும்ப செலவுகள் வரும். அதனால் எப்பொழுதுமே உங்கள் கையில் பணம் வச்சுட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை, உடல் சோர்வு அல்லது மன அழுத்தம் போன்றவை அவ்வப்பொழுது வரக்கூடும். உணவு மற்றும் ஓய்வில் கவனமாக நீங்கள் இருக்கணும். வாகனம் ஓட்டும் போது கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அரசாங்க காரியத்தில் தாமதம் ஆனாலுமே நல்லபடியாக முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. அவங்களால மறைமுக ஆதாயமும் வரும். எதிர்பார்த்த பணவரவுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும். ஆனாலுமே மாத பிற்பகுதியில் இருந்து சகோதரர்களோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அப்புறம் சரியாயிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்க போகுது. சில சங்கடங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பாதிப்பு இது வராது. புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை முக்கியமாக நீங்கள் தவிர்த்துக்கணும். கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி ஆதாயம் உண்டாகும் வகையில் உங்களுக்கு நிறைய விதமான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க. திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது. ஆனாலுமே அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதால் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கவும், ராகு சாதகமாக இருப்பதால் முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சிறு தவறு கூட சிக்கலை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து நிதானமாக செய்யுங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல. சக பணியாட்களை அனுசரித்து போங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பற்று வரவு கவனமாக இருக்கணும்.
மேலும் பெரிய அளவில் கடன் தர வேண்டாம். பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 16, 18, 22, 26, 27, 30 மற்றும் ஜூலை மாதம் 2, 4, 6, 8, 9, 16. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் 28 அதிகாலை முதல் 29, 30 ஜூலை 1 பகல் வரை. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, 5, 7. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், மகாலட்சுமி தாயார். செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் கந்தசஷ்டி கவசம் படிங்க, பாராயணம் செய்வது நல்லதுங்க. சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவதால் சிறப்பான பலன்களை உங்களால் கண்டிப்பாக கண்கூட பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவை ரிஷப ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்யுங்க. நல்ல பலனை உங்களுக்கு நிச்சயமாக இந்த 3 தெய்வங்களுமே கொடுப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷப ராசி அன்புநேயர்கள் அனைவருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள், அதாவது காலத்தில் என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.